2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஏறக்குறைய வெறுமனே 10 நாட்கள் மட்டும் இருக்க நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களும் தன்னோட தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியான திமுக சார்பா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கனிமொழி, எதிர்கட்சியான அதிமுக சார்பா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா திரு விஜய் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பா திரு சீமான் அவர்கள், இவங்க எல்லாருமே பிரச்சாரத்தை லீட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியோட தலைவர்கள், அந்தந்த கட்சிகளோட 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லி இவங்க எல்லாரும் வாகன பரப்புரை, பொதுக்கூட்டங்கள் மூலமா பரப்புரை, வீடு வீடா சென்று பரப்புரைன்னு சொல்லி இந்த தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் போயிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் வரோம். இப்படி இருக்கும்போது திமுக சார்பா பிரச்சாரம் பண்ற மு.க.ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி இவங்க மட்டும் இல்லாம அந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் கடந்த 5 வருஷத்துல நாங்க என்னெல்லாம் பண்ணோம், மறுபடியும் ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவோம், இது மட்டும் இல்லாம பாஜக பத்தின விமர்சனங்கள், அதிமுக பத்தின விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக சார்பா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமியும் அவர் நிர்வாகிகளும் நாங்க ஆட்சியில இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணோம், திரும்ப ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம், அப்படியே திமுக மேல ஒரு குத்துன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஸ்டைல ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு போட்டோவை காட்ட, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு போட்டோவை காட்ட, இவரு கருத்துக்கு அவர் கவுண்டர் கொடுக்க, அவர் கவுண்டருக்கு இவர் கவுண்டர் கொடுக்குன்னு சொல்லி இந்த பிரச்சார பயணம் ரொம்ப சிரிப்படையா தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் எப்பவும் போல இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல 2 பேருக்கு தான் போட்டியே, ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, கான்பிடண்டா இருங்க, நாம கண்டிப்பா ஜெயிப்போம், மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுன்னு அவருக்கே உண்டான ஸ்டைல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. திமுக கூட்டணியில இருக்கவங்க அதிமுக பத்தி கழிவு ஊத்த, அதிமுக கூட்டணியில இருக்கவங்க திமுக கூட்டணியை பத்தி கழிவு ஊத்த, திரு விஜய் அவர்கள் நான் தாங்க பக்கா மாசு, நான் தாங்க வருங்காலத்துல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த எல்லா பிரச்சாரத்தையும் தாண்டி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திலேயே ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமா பிரச்சாரம் பண்ணாம மக்கள் எல்லாருக்கும் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அரசியல் பாடம் மட்டும் இல்ல, அது வாழ்க்கைக்கான பாடமும் தான். அது யாருங்க? எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல போய் கேம்பெயின் பண்ணாம பாடம் எடுக்கிறது, அதுவும் அரசியல் பாடமும் பிளஸ் வாழ்க்கை பாடம் எடுக்கிறது கேட்டா வேற யாரு? நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தான். திரு சீமான் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே பகல் நேரங்கள்ல வாகன பரப்புரை, முடிஞ்சா ஒரு பொதுக்கூட்டம், ஆனா இரவு நேரங்கள்ல கண்டிப்பா ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துல தன்னோட செயல்பாட்டு வரைவுல சொல்லியிருக்க ஒரு விஷயத்த பத்தி ஒரு பாடம், அது அரசியல் பாடமா இருக்கலாம், இல்ல வாழ்க்கை பாடமா இருக்கலாம், அந்த பாடம் மாதிரி ஒரு கிளாஸ் திரு சீமான் அவர்கள் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்தில் தொடங்கி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் சொல்லி ஒரு நாளும் விடாம நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்காரு. நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பல முறை சொல்லியிருந்த மாதிரி இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முந்தின ஒரு 6 மாச காலக்கெடு எடுத்து வச்சோம்னா அந்த 6 மாசத்துல திரு சீமான் அவர்கள் கலந்துகிட்ட பொதுக்கூட்டங்கள் பிளஸ் நிகழ்ச்சிகள், பேசி இருந்த செய்தியாளர் சந்திப்புகள்னு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 90% நான் ஃபுல்லா பார்த்திருப்பேன். ஆனா இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆன பிறகு திரு சீமான் அவர்கள் பேசியிருந்த கண்டென்ட்ல நான் ஒரு 10% பார்த்திருந்தாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா திரு சீமான் அவர்கள் ஒரு நாளைக்கு 4 கூட்டம், 5 கூட்டம், 6 கூட்டம் கூட பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டத்திலையும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் கிட்ட பேசுறாரு. அப்படி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுறதுனால நம்ம ஒரு நாள் பேசுறத பார்த்து முடிக்கிறதுக்கே ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அவரு அடுத்த 2 நாள் பேசி முடிச்சிடுறாரு. திரும்ப அந்த 2 நாள்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து பாக்குறதுக்குள்ள நம்ம ஆளு அடுத்த 2 நாள் பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல திரு சீமான் பேசின கண்டென்ட்ல இருந்து நான் குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15% தான் பார்த்திருப்பேன். ஆனா அந்த 10 to 15% கண்டென்ட்ல இருந்து அட்லீஸ்ட் 1% விஷயத்தையாவது மற்ற 3 கட்சியை சேர்ந்தவங்க டச் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா மற்ற 3 கட்சிகளை சேர்ந்தவங்களும் ஆட்சியை மாற்ற ட்ரை பண்றாங்க, இல்ல ஆட்சியை தக்க வைக்கிறது ட்ரை பண்றாங்க, இல்ல ஆட்சியை பிடிக்கிறது ட்ரை பண்றாங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் ஆட்சியை மாத்தவோ இல்ல ஆட்சியை பிடிக்கவோ ட்ரை பண்ணல, அவர் ஆட்சி முறையை மாற்றது ட்ரை பண்றாரு. ஏன்னா ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் மட்டும் முக்கியம் இல்ல, அரசியல் முறை மாற்றம் தான் இங்க நிரந்தர தீர்வா இருக்கும்ன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கையை முன்வைக்கிறாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி திரு சீமான் அவர்கள் இந்த 2026 தேர்தல் பிரச்சாரத்துல எண்ணற்ற கூட்டங்களை பேசியிருக்காரு. அந்த கூட்டங்கள்ல ஒரு 10 to 15% பார்த்திருக்கேன். நான் பார்த்த அந்த 10 to 15%லயே திரு சீமான் அவர்களோட தி பெஸ்ட் கேம்பெயின் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் வந்தவாசில பேசின கூட்டம் தான். அந்த கூட்டத்துல திரு சீமான் அவர்கள் வேளாண்மையை பத்தி பேசியிருந்தாரு. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்குன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஒரு 1 to 2 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த ஒரு கூட்டத்தை பத்தி பேச சொன்னா நான் நாள் கணக்கா பேசிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக வேற யாராவது கொடுக்க முடியுமா? முதலமைச்சர் வேட்பாளரா இல்லைன்னா கூட மற்ற 3 கட்சியில இருந்து வேற யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்க முடியுமான்னு சொல்லி யோசிச்சா என்னை பொறுத்த வரைக்கும் யாராலுமே கண்டிப்பாவே கொடுக்க முடியாது. ஏன்னா வந்தவாசில திரு சீமான் அவரோட பேச்சுன்றது
வெரி 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 வெரைட்டியான ஸ்பீச் மட்டும் இல்ல, தி பெஸ்ட் ஸ்பீச். நான் திரு சீமான் அவர்களை பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், பல வருஷமா அவரோட ஸ்பீச்சஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலயே, நான் கேட்டதுலயே திரு சீமான் அவரோட தி பெஸ்ட் ஸ்பீச்ன்றது வந்தவாசியில அவர் கொடுத்த ஸ்பீச் தான். அந்த கூட்டத்துல அவரு நாட்டு மாடுகளோட அவசியம் என்ன, நாட்டு விதைகளோட அவசியம் என்ன, தேனீக்களோட முக்கியத்துவம் என்ன, நாட்டு மாடுகள் அழிஞ்சதுனால நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், நாட்டு விதைகள் அழிஞ்சதுனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், கழுதையோட முக்கியத்துவம் என்ன, பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறுனா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதன் மூலமா எப்படி நம்மளோட பொருளாதாரத்தை உயர்த்த முடியும், தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம்னா என்ன, நஞ்சில்லாத உணவே நமக்கான கனவு, 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், புங்க என்ன. நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நானும் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவன் தான். ஆனா இப்ப நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கல, ஒரு பிரைவேட் செக்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா முதல் முறையா இந்த புங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துருச்சு. எங்க வீட்டுல பெரியவங்க போய் கேட்ட கூட புங்கன்னியா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டா தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் டீப்பா எங்க பாட்டி வயசுல இருக்கிறவங்க, தாத்தா வயசுல இருக்கிற கேட்டப்பதான் புங்கன்னு ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரி திரு சீமான் அவர்கள் வந்தவாசியில மட்டும் இல்ல, காரைக்குடியில கல்வியை பத்தி பேசியிருக்காரு, பெருந்துறையில பேசினாரு, திருப்பூர்ல தொழில் வளத்தை பத்தி பேசினாரு, பால் பொருளாதாரத்தை பத்தி பேசியிருக்காரு, மாற்று மின்பெருக்கத்தை பத்தி பேசியிருக்காருன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தன்னோட ஒரு கூட்டத்திலையும் புதுமையான விஷயங்கள்ல தன்னோட கனவு திட்டங்களை பத்தி பேசிட்டே இருக்காரு. அவர் என்னதான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பேசி மக்கள் கிட்ட போய் தன்னோட கருத்துக்கள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் ஒரு கருத்துக்கணி முடிவுகளுமே அவருக்கு எதிராக வந்துட்டு இருக்கு. திரு சீமான் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8.2% ஓட்டு எடுத்திருந்தாரு. ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எண்ணற்ற கருத்து கணிப்புகள், அது தேசிய ஊடகங்கள், மாநில ஊடகங்கள், யூடியூப் சேனல் சொல்லிட்டு யாருக்கு கருத்துக்கணி முடிவு வெளியிட்டாலுமே அந்த கருத்துக்கணி முடிவுல அதிமுக 1%, திமுக 1%, தாவேக 1%, அந்த பர்சன்டேஜ் மாறலாம். ஆனா எல்லாருமே ஸ்டாண்டர்டா சொல்ற விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கி குறையுது அப்படின்ற விஷயம் தான். நாம நம்மளோட பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு சதவீதம் கண்டிப்பாவே உயரும். அது 9.5ல தொடங்கி 17% வரைக்கும் இருக்கலான்ற மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோஸ் கமெண்ட் கேட்டு வந்தாலும் என்ன சொல்றாங்க, ஏங்க கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி 8.1க்கு மேல எடுக்காதீங்க, அவங்க கண்டிப்பா வாக்கு வங்கி குறைஞ்சிருவாங்க, இது தாங்க திரு சீமான் அவர்களோட கடைசி தேர்தல் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பேசிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல குறையலாம், அதிகரிக்கலாம், அது எல்லாமே மே மாசத்துல வரும்போது தெரியும். எதனால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் குறையாதுன்னு சொல்லி நான் ஒரு சில பாயிண்ட் சொல்றேன். குறையும்னு சொல்றவங்க எதனால குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். செந்தமிழன் சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி முதல் முறையா 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. ஆளுங்கட்சியான அதிமுக தனித்து போட்டிடுறாங்க. எதிர்கட்சியான தேமுதிக தலைமையில மக்கள் நல கூட்டணி, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொல்லி அவர் தனியா போட்டிட்டு இருந்தாரு. அதனால 2016 சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்கள் 5வது ஆப்ஷனா இருந்தாரு. அந்த தேர்தலில் திரு சீமான் அவர்கள் 1% கிட்ட தான் ஓட்டு எடுத்திருந்தாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, ஆர்கே நகர் வெற்றி வீரர் டிடிவி தினகரன் ஒரு பக்கம், உலக நாயகன் கமல்ஹாசன் மறுபக்கம் சொல்லி இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் திரு சீமான் அவர்கள் 5வது ஆப்ஷன் தான். 2021 சட்டமன்ற தேர்தலையும் இதே மாதிரிதான். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில ஒரு கூட்டணி சொல்லி 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் திரு சீமான் அவர்கள் 4வது ஆப்ஷன் தான். இப்படி 2016ல 5வது ஆப்ஷன், 2019, 2021லயும் 5வது ஆப்ஷன், 2024ல 4வது ஆப்ஷன் சொல்லி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்களுக்கு விழுந்த ஓட்டு திமுக வேணான்னு விழுந்த ஓட்டும் இல்லை, அதிமுக வேணான்னு விழுந்த ஓட்டும் இல்லை, பாஜக வேணாம், காங்கிரஸ் வேணான்னு சொல்லி வேணான்னு விழுந்த நெகட்டிவ் ஓட்ஸ் இல்லை. ஏன்னா நெகட்டிவ் ஓட்ஸ் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சி தான் போலாகும். ஆனா 2016ல தொடங்கி கடைசியா நடந்த 2024 வரைக்கும் சொல்லி எல்லா தேர்தலுமே நாம் தமிழர் கட்சி தோத்துடுவாங்கன்னு சொல்லி திரு சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால திரு சீமான் அவர்கள் 1%ல தொடங்கி 8% எந்த ஓட்டுமே நெகட்டிவ் ஓட்டு இல்லை. அதாவது திமுக வேணாம், அதிமுக வேணாம், காங்கிரஸ் வேணாம், பாஜக வேணான்ற ஓட்டு இல்லை, நாம் தமிழர் கட்சி வேணுன்ற ஓட்டு தான். அதனால 2016ல 1ல தொடங்கி 2024 8 வரைக்கும் சொல்லி ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு உயர்ந்துட்டே இருக்கு. அதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு கண்டிப்பாவே உயரதான் போகுது. ஏங்க 2016, 2019, 2021, 2024 தளபதி விஜய் எலெக்ஷன்ல இல்லைங்க. இந்த 2026ல தளபதி இருக்காருங்க. தமிழ்நாடுனா தளபதி, தளபதினா தமிழ்நாடு, தாவேகா தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் தாவேகான்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால சீமான் அவர்கள் உழுந்தது எல்லாமே இளைஞர்கள் ஓட்டுங்க.
எல்லா இளைஞர்களும் இப்ப டிவிகே பக்கம் போயிட்டாங்க. அதனால நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு கண்டிப்பாவே 2% குறைஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லலாம். அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரியே நாம் தமிழர் கட்சியோட கோர் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸா இருக்கலாம். ஆனா யங்ஸ்டர்ஸ்னாலே தாவேக்காக ஓட்டு போடணுன்ற எந்தவித கட்டாயமும் இல்ல. மேலும் திரு சீமான் அவர்கள்கிட்ட சித்தாந்த தெளிவு இருக்கு, கொள்கை தெளிவு இருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள்கிட்ட சித்தாந்தமும் இல்ல, கொள்கையும் இல்ல. ஏன்னா திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, பெரியார் அவர்களை கொள்கை தலைவர்னு சொல்றாரு. பெரியாரை யாரெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்க? திமுக தூக்கி பிடிப்பாங்க, அதிமுக தூக்கி பிடிப்பாங்க, திக தூக்கி பிடிப்பாங்க, திரு விஜய் அவர்களும் தூக்கி பிடிக்கிறாரு. அதனால பெரியாருக்காக ஓட்டு எல்லாமே என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. அடுத்து திரு விஜய் அவர்கள் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி பிடிக்கிறாரு. அண்ணாவை எம்ஜிஆர் யாரெல்லாம் தூக்கி பிடிப்பாங்க? அண்ணாவை திமுக தூக்கி பிடிக்கும், எம்ஜிஆரை அதிமுக தூக்கி பிடிக்கும். திமுக எம்ஜிஆரை பெருசா அட்டாக் பண்ணாது. இதனால அண்ணாவை பேஸ் பண்ணி எம்ஜிஆரை பேஸ் பண்ணி ஓட்டுகளும் கண்டிப்பாக ஸ்பிளிட் ஆகும். ஆனா திரு சீமான் அவர்கள் தன்னோட தலைவனா யார சொல்றாரு? மேதகு அவர்களை சொல்றாரு. மேதகு அவர்களை தலைவனா திமுக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதிமுக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. தாவேகா விஜய் சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாரு. அதனால மேதகு அவர்களுக்கு பேஸ் பண்ணி உள்ள ஓட்டு எல்லாமே யாருக்கு விடும்? திரு சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் விடும். அதிமுக இலவசங்களை கொடுத்துருக்காங்க, திமுக இலவசங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, பாஜக இலவசங்களை ஆதரிச்சிருக்காங்க, காங்கிரஸும் இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்களும் 2500 ரூபாய் தருவேன், பெண்களுக்கு எங்க போனாலும் ஃப்ரீயா பஸ் விடுன்னு சொல்லி அவரும் இலவசங்களை ஆதரிக்கிறாரு. ஆனா திரு சீமான் அவர்கள் இலவசங்களை மட்டும் ஆதரிக்கல, இலவசன்ற வார்த்தையே எதிர்க்கிறாரு. அவர் 3 விஷயத்த மட்டும்தான் கட்டணம் இல்லாம தரும்னு சொல்லி சொல்றாரு. என்ன? கல்வி, மருத்துவம், குடிநீர். இது 3 மட்டும்தான் கட்டணம் இல்லை, மற்ற எல்லாமே கட்டணம் தான். அதை நீங்களே வாங்கிக்கிற மாதிரி பொருளாதார சூழ்நிலை உருவாக்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. அதனால இலவசங்களுக்கான உள்ள ஓட்டு எல்லாமே ஸ்பிளிட் ஆகும். ஆனா இலவசத்துக்கு அகேன்ஸ்டா உயர எல்லா ஓட்டுமே யாருக்கு விடும்? திரு சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் விடும். அதிமுக ஆட்சியில டாஸ்மார்க் இருந்தது, திமுக ஆட்சியில டாஸ்மார்க் இருக்கு. தாவேகா அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டா பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லாம டாஸ்மார்க் இருக்கும். ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? நோ டாஸ்மார்க், ஒன்லி தன்னம்பால், பனம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க்கும் இருக்கக்கூடாது, இந்த பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் இதுவும் இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா டாஸ்மார்க் வேணும்னு சொல்றவங்களோட ஓட்டு அதிமுகவுக்கு போகும், திமுகவுக்கு போகும், தாவேகான்னு சொல்லி 3 பேருக்கும் ஸ்பிளிட் ஆகி போகும். ஆனா டாஸ்மாக் வேணான்ற ஓட்டு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் போகும். அது யாருக்கு போகும்? திரு சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் போகும். திமுக ஆட்சியில அருந்ததியர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதிமுக ஆட்சியில வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்திருந்தாங்க. திரு விஜய் அவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டை பத்தி எல்லாம் தெரியுமானே தெரியல. ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த சமூகத்தினர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அந்தந்த பர்சன்டேஜ் தான் அந்தந்த மக்களுக்கு கொடுக்கணும். 10 பேருக்கு இடத்துல 1 பேருக்கான சாப்பாட்டை தராத, 2 பேருக்கு இடத்துல 10 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தெளிவான கொள்கை முடிவோட போயிட்டு இருக்காரு. இதனால 10.5%க்கான ஓட்டு அதிமுகவுக்கு போகும், அருந்ததியர் உள்ளொதுக்கீடுக்கான ஓட்டு திமுகவுக்கு போகும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல இருக்க ஓட்டு திரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாவே போகாது. ஆனா இந்த மாதிரியான உள் ஒதுக்கீடுகள்னால ஒரு சில சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், ஒரு சில சமூகங்களுக்கு பெரிய அளவுல பலன் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரியான சமூகங்களோட ஓட்டு யாருக்கு போகும்? திரு சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் முழுசா போகுமான்னு கேட்டா அது சந்தேகமா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் திரு சீமான் அவர்களுக்கு கண்டிப்பாவே போகும். அதிமுக, திமுக, தாவேகா 3 கட்சிகளும் இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க, பாஜக, காங்கிரஸ் மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்க? ஒரே மொழி கொள்கை தான், அது தாய்மொழியான தமிழ் மொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால என்ன போச்சு? திரு சீமான் அவர்கள் தமிழ் எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால தமிழரா ஒண்ணு சேரணும்னு சொல்றவங்களாம் ஒரு பக்கம் போடுறதை சொல்றாங்க. இதனால மாற்று மொழி பேசுறவங்க எல்லாருமே திமுக பக்கம் சாயறாங்கன்ற ஒரு கருத்து வருது. திரு ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவை கூட்டணிக்குள்ள சேர்த்து 10 சீட்டு கொடுத்ததே பிறமொழி வாக்காளர்களை தங்க கட்சி பக்கம் திருப்பத்துக்கு தான் அப்படின்ற ஒரு கருத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு தான் இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனால மற்ற மொழி வாக்காளர்களோட ஓட்டு ஸ்பிளிட் ஆகலாம், இல்ல அதிகபட்சமா தேமுதிக இருக்கிறதுனால திமுக பக்கம் கூட போகலாம். ஆனா தமிழர் அப்படின்ற உணர்வு இருக்க ஓட்டு யாருக்கு போகும்? திரு நாம் தமிழர் கட்சியோட திரு சீமான் அவர்களுக்கு தான் அதிகமா போக போகுது. திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே எல்லா எலெக்ஷன்லயும் பண்ற மாதிரி இந்த எலெக்ஷன்லயும் அந்த தொகுதியில எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்களோ அவங்களா பார்த்து தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. தாவேகா திமுகல இருந்து கொஞ்சம் பேரு, அதிமுகல இருந்து நிறைய பேரு, காங்கிரஸ்ல இருந்து வந்த ஒரு சில பேர்னு சொல்லி திமுக அதிமுக பேட்டர்ன்ல வேட்பாளர்ல போட்டு இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா திரு விஜய் அவர்கள் திமுகல இருந்து வந்தவங்களையும் அதிமுகல இருந்து வந்தவங்களையும் தான் வேட்பாளராகவே போட்டிருக்காரு. அதனால இந்த பேட்டர்ன் ஒரு பக்கம். திரு சீமான் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? பொது தொகுதியில ஆதி தமிழர்களை நிக்க வச்சிருக்காரு,
இது வரைக்கும் பெருசா வாய்ப்பு கிடைக்காத சமூகங்கள்ல இருந்து பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. திருநங்கை ஒருத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னு சொல்லி இந்த மாதிரி சமூக ரீதியாகவும் திரு சீமான் அவர்கள் பெரிய அளவு வாய்ப்பு கிடைக்காத சமூகங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறதுனால அந்த சமூக வாக்குகளும் திரு சீமான் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கிடைக்கதான் போகுது. இது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில விசிகா இருக்காங்க, அதனால அதை பேஸ் பண்ணி ஒரு போலரைசேஷன். அதிமுக கூட்டணியில பாமக இருக்காங்க, அதனால அதை பேஸ் பண்ணி ஒரு போலரைசேஷன். காங்கிரஸை பேஸ் பண்ணி ஒரு போலரைசேஷன், பிஜேபியை பேஸ் பண்ணி ஒரு போலரைசேஷன் இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் தனக்கே உண்டான வழியில ஒரு போலரைசேஷனை பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க திரு சீமான் அவர்கள் பாஜக மோடி அமித்ஷா பண்ற மாதிரியே ஒரு பிளவுவாத அரசியல் பண்றாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விமர்சனங்களோட வைக்கலாம். ஆனா திரு சீமான் அவர்கள் பிளவுவாத அரசியல் பண்றாரான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அவர் கண்டிப்பாவே தனக்கு ஓட்டு வரணுன்றதுக்காக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸை கண்டிப்பாவே பண்ணதான் செய்வாரு. அதனாலதான் அவரு ஜாதி பார்த்து பழக மாட்டோம், ஜாதி பாக்குறவங்கிட்ட பழகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அவரு மத ரீதியா மக்களை பிரிக்க கூடாது, மொழி ரீதியா தான் மக்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் திரு சீமான் அவர்கள் ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு. ஜாதி பார்த்து போடுறியா, எனக்கு ஓட்டு தேவையில்லை. மதத்தை பேஸ் பண்ணி போடுறியா, எனக்கு உங்களோட ஓட்டு தேவையே இல்லை. தமிழா நின்னா எனக்கு போடு, இல்லைன்னா போட்டா போடு, போடாட்டா போ அப்படின்னு சொல்லி அவரு தில்லா சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, கெத்தா சொல்றாரு. இந்த மாதிரி என்னால இன்னும் எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல முடிஞ்சாலும் மேல சொன்ன உதாரணங்கள் மூலமா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, திமுக ஒரு மாதிரி அரசியல பண்றாங்க, அதிமுக அதுக்கு ஆப்போசிட் அரசியல பண்றாங்க, தாவேக என்ன அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாவே தெரியல. ஏன்னா திரு விஜய் அவர்கள் இந்த நொடி வரைக்கும் தன்னோட ஹார்ட் ஒர்க்கையோ ஹோம் ஒர்க்கையோ கண்டிப்பாவே போடல. இப்படி மேலோட்டமா பார்க்கும்போது திமுகவோட அரசியல், அதிமுகவோட அரசியல், தாவேகோட அரசியல்னு சொல்லி இது எல்லாமே வேற மாதிரி இருக்கலாம். ஆனா உற்று நோக்கணும்னா கிட்டத்தட்ட 3 பேரும் செய்யற அரசியல் ஒரே மரண அரசியல் தான், ஒரே மரண வாக்குகளை குறிவைக்கிற அரசியல் தான். ஆனா திரு சீமான் அவர்கள் இந்த 3 பேர்ல இருந்து டோட்டலா வேறுபட்டு அவர் போக்கஸ் பண்றது எல்லாமே இவங்க போக்கஸ் பண்றதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டான வாக்குகள் தான். அதனால திரு சீமான் அவர்கள் குறிவைக்கிறது இந்த 3 பேர் குறிவைக்கிற ஓட்டுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் 2021 இல்ல, 2019 இல்ல, 2016 இல்ல, 2024 இல்லைன்னு சொன்னாலுமே கூட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் இருந்தாலும் திரு சீமான் அவர்கள் வாங்க போற ஓட்டு கண்டிப்பாவே பாதிப்பு அடையாது. ஒருவேளை திரு சீமான் அவர்களோட வாக்கு சதவீதம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா திரு சீமான் அவரோட வாக்கு சதவீதம் இத்தனை பர்சன்டேஜ்ல இருந்து இத்தனை பர்சன்டேஜா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட போறேன். ஆனா திரு சீமான் அவரோட வாக்கு வங்கி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாவே குறையாதுன்றதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு என்னன்னா, 2016 இருந்தே நாம் தமிழர் கட்சி என்னதான் தேர்தல் அரசியல் இருந்தாலும் 2014 நான் ஓட்டு போடல, 2019 முதல் முறை நான் ஓட்டு போட்டேன். 2019 நாடாளுமன்ற டைம்ல நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்கள நான் என்னோட ஏரியாஸ்ல பார்த்துட்டான்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. 2021 ஆன்லைன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஆனா ஆஃப்லைன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு கேட்டா எனக்கு கண்டிப்பா டவுட்டா தான் இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆன்லைன்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஆனா ஆஃப்லைன்ல அங்கங்க ஒரு சில இடங்கள்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்களை பார்க்க முடியலனாலும் 2024, 2021, 2019 சொல்லி கடந்த 3 பொது தேர்தலோட கம்பேர் பண்ணும்போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட களப்பணின்றது கிட்டத்தட்ட போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது டபுளா கூட வளர்ந்துருக்குன்னு சொன்னா அதுதான் 100% உண்மை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப வீக்கா இருந்த ஆஃப்லைன் ஒர்க்கே ஸ்ட்ராங்கா இருக்கும் போது 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே ஸ்ட்ராங்கா இருந்த ஆன்லைன் ஒர்க்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. அதனால நாம் தமிழர் கட்சி ஆன்லைன்ல சும்மா கிழின்னு கிழிச்சுட்டு தான் இருக்காங்க. களப்பணி ஸ்ட்ராங்கா இருக்கு, இணைய பணி பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி இருந்தாலும் இதை விட முக்கியமான பாயிண்ட் என்ன, திரு சீமான் அவர்கள் போற ஒரு கூட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்ல இருந்து 5000 பேர் வைக்க முடியும்னா எக்ஸாக்ட் கவுண்ட் எனக்கு தெரியல. ஆனா மக்கள் கூடுறாங்க, அதிக அளவுல கூடுறாங்க. அப்படி கூடுற மக்கள் திரு சீமான் அவரோட பேச்சை மட்டும் இல்ல, அவரோட கட்சிக்காரங்களோட பேச்சையும் முழுசா கேட்கறாங்க. கேட்டதோட மட்டும் இல்லாம கேட்ட விஷயங்களை கேட்காத மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறாங்க. இதனால என்ன ஆகி போச்சுன்னா, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலை. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற தன்மானமிக்க வாழ்வு. பாலுக்கு ஆடாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு நீ வேலை இல்லை அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்ற ஒரு வாக்கியமும் மக்கள் மனசுல போய் ஸ்ட்ராங்கா சேர்ந்திருக்கான்னு கேட்டா கண்டிப்பாவே சேர்ந்திருக்கு. எங்க விஜய்க்கு கூட தான் லட்சமா கூட்டம் கொடுது, அவருக்கு என்ன அந்த ஓட்டா விழ போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களை பார்க்க வர கூட்டம் அவரை பார்க்க வர கூட்டம் மட்டும்தான். ஆனா திரு சீமான் அவர்களை பார்க்க வர கூட்டம் மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்க வர கூட்டம்.
வெறுமனே கேட்க வர கூட்டம் மட்டும் இல்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்றாருன்றத முழுமையா உள்வாங்கி அதை கேட்காதவங்க கிட்டயும் கொண்டு சேர்க்கிற கூட்டமா இருக்கிறதுனால திரு சீமான் அவர்களும் அவரோட தம்பி தங்கைகளும் களத்துல இறங்கி கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கடுமையா உழைக்கிறதுனால மக்கள் அவங்கள கவனிக்க தொடங்கியிருக்காங்க. வெறுமனே கவனிக்க மட்டும் செய்யாம இவங்களுக்கு ஓட்டு போட்டாதான் என்ன தப்பு அப்படின்ற மனநிலைக்கும் கண்டிப்பா வர தொடங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட அப்சர்வேஷன் தான். இந்த அப்சர்வேஷன் சரியா போகலாம், சரியா போகாமலும் போகலாம். ஆனா திரு சீமான் அவரோட பேச்சையும் அவரோட கூட்டத்தையும் அவரோட கொள்கையையும் அவரோட தத்துவத்தையும் அவரோட சித்தாந்தத்தையும் தொடர்ந்து கேட்க 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 மக்களோட மனசுல ஒரு சின்ன மாற்றம் வருதுன்றத யாராலையும் மறுத்து பேச முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்தே நான் ரெட்டாலிக்கு தான் ஓட்டு போட்டு வரேன். அண்ணா கலைஞர் காலத்துல இருந்தே நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டு வரேன். என்னோட ஓட்டு என் தளபதி விசிலுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சொல்லிட்டு வந்தாலும் 2016 சட்டமன்ற தேர்தலில் தொடங்கி 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் திரு சீமான் அவர்கள் அடைஞ்சது மெதுவான வளர்ச்சின்னு சொல்லி ஒரு சில சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது நிலையான வளர்ச்சி. ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்கள் பெற பொறுத்து அடுத்த கட்ட வளர்ச்சி 2031 சட்டமன்ற தேர்தல் வரும்போது திரு சீமான் அவர்கள் ஒருவேளை இதே கொள்கையோட இதே கோட்பாட்டோட தனித்து போட்டின்ற முடிவோடு இருந்தார்னா அவரு தான் 2031 முதலமைச்சர்ன்றது என்னோட தனிப்பட்ட கணிப்பு. அது நடக்கலாம், நடக்காம போகலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில ஜெயிக்கலாம், ஜெயிக்காம போகலாம். திரு சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 8.2 விட கம்மியா எடுக்கலாம். என்னோட கணிப்பு மாதிரி 17% வரைக்கும் அதிகமா எடுக்கலாம். இதுல எது வேணா நடக்கலாம், எது வேணா நடக்காம போகலாம். ஆனா திரு சீமான் அவர்களோட உழைப்புன்றது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. வேற எந்த ஒரு கட்சி தலைவராலையுமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்துல போட முடியாது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல வேற எந்த தலைவராலையும் போடப்படாதது. அதனால உழைப்பு இருந்தா உயர்ந்துடலான்ற மாதிரி ஒரு சின்ன தத்துவம் எல்லாருமே தெரிஞ்சதுதான். அதனால திரு சீமான் அவர்களும் அவரோட தம்பி தங்கைகளும் தன்னோட கடின உழைப்பை களத்துல போட்டுட்டே இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாவே வளர்ச்சி அடைவாங்கிறது என்னோட கருத்து. என்னோட இந்த கணிப்பு பிளஸ் கருத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்குமா நடக்காதா, 2031 நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா, இது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.